எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா அப்படின்ற மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. நீயும் பறந்துக்கிட்டு மேலே வாடா அப்படின்ற மாதிரி நம்ம நிஃப்டி கேட்டால் அவன் ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னாட்டம் காலையில் 24,200லேருந்து இப்படி 200 பாயிண்ட் குப்புற விழுந்திருக்கிய நிஃப்டி. நீ எல்லாம் மனுஷனா? ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலைங்க நண்பர்களே. நான்லாம் சத்தியமாக எதிர்பார்த்தேன், ஓகே வார் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனி இவங்க மேலே குண்டு போட, அவங்க மேலே குண்டு போட, அல்லது ஏதாவது அமைதி பேச்சுவார்த்தை மறுபடி தொடங்குதுன்னு ஏதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு சைடு பிச்சுக்கிட்ட போகுது, ஒன்றும் மேலேயோ கீழேயோ அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் போர் ஆரம்பித்த பிறகு போர் நிறுத்துறன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது, மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்து எல்லாம் வெடிச்சு செதறி மேலே வந்து விட்டது பல்வேறு ஆசியன் மார்க்கெட்டுகள். நான் போயிட்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்க்குறேன், அவனுங்களும் வெடிச்சு சிதறி மேலே வந்துட்டானே. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும் ஏதோ ஒன்று பிடிக்கல. என்ன பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணுறானுங்க அப்படின்றது தெரில. குளோபல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணால் மேலே ஏறி கீழே விழுந்துடுறானு, குளோபல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணலினா ரொம்ப பெருசாக கீழே விழுந்துடுறானு. இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் வெகு சில நாட்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ட்ரேடர்களுக்கெல்லாம் கிடைச்ச பரிசு என்னன்னா பெரிய கும்பா. இந்த கும்பா சட்டிக்குள்ளே என்னத்தையாவது ஒன்றை போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்க வேண்டியதுதான் போல. 1,000-2,000 பாயிண்ட் கீழே இறக்கியிருக்கணும், இல்லைன்னா வந்திருக்கிற நியூஸுக்கு 2,000 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்கணும். குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் அப்படி தானே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து அதுலேயும் ஆசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு வாலட்டிலிட்டி என்பது வந்திருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சமீபத்தில் நடந்த போல் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, என்ன காரணம் தெரியல. ஸோ எது எப்படியோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே. பெங்காலில் சமீபத்தில் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை சார்ந்த பங்குகள் திடீர்னு அங்கே பெருசாக growth வந்துருமோ அப்படின்ற கான்செப்டில் பல பெங்கால் சார்ந்த பங்குகள்லாம் மேலே வந்திருக்கு. இப்படி தான் ஒரு முறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எலெக்ஷன் என்பது நடந்து முடிஞ்சுது. உடனே இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் அப்படின்ற ஒரு பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை சார்ந்த ஒரு பங்கு, உடனே அந்த பங்கு என்ன பண்ணாங்க, மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. போன வருஷம் 2024 சமயத்தில் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனுடைய டைம் வந்த உடனே. அதுக்கப்புறம் அந்த பங்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், 355 ரூபா அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு ஹைப்பில் திடீர்னு ஸ்டாக்குகளை தூக்கி மேலே வேகமாக உட்கார வச்சுருவாங்க. அந்த ரேலிக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அந்த ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்ட்ரானா அப்புறம் மிகப்பெரிய கும்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த சமயத்தில் தன்னுடைய சொந்த முயற்சினால மேல் நோக்கி ஏறி நின்னவன் தான் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு. கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. ஒரு டெக்னாலஜி பங்காக இருந்து 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஒன்றுமில்லை நண்பர்களே, டெக்னாலஜி பங்குகள் OFSS மேலே வந்துட்டான், TCS கீழே வந்துட்டான், கோஃபோர்ஜ் மேலே வந்துட்டான், பட் விப்ரோ மற்றும் இன்ஃபோசிஸ் எல்லாம் கீழே வந்துட்டான். அப்போ இதை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய அனலிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வகையில் சொல்லடி போடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஐடி துறையில் இனி கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பாதிக்கப்பட்டு கீழே இறங்கினாங்க, ஆனால் இனிமேல் அதுவே அந்த சாபமே அவங்களுக்கு வரமாக மாறி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இனிமேல் வருமானம் வரப்போகிறாங்க, ரீரேட்டிங் பண்ணுறோம் ஐடி துறையை அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்றை சொல்லி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. பெரிய அனலிஸ்ட்டாக சொல்லணும். சின்ன பசங்கள்லாம் சொல்லி ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? பெரிய அனலிஸ்ட்டுகளாக ஒரு 4-5 பேர் சேர்த்து சரி ஐடி துறை பங்குகள் ரிசல்ட் மிக்சடாக இருக்குது, ஆமாங்க இந்த பங்குனுடைய லாபம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 666 கோடி 666 அப்படின்ற ஒரு நம்பர், அப்படி ஒரு நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு பல்வேறு அனலிஸ்ட்டுகள் வந்து ஏதாவது ஒரு மிக்சடாக ஓகே ஐடி துறையில் கெட்டது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஐடி துறையவே தூக்கி நிறுத்தின பெருமை என்பது அப்புறம் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்குக்கு கிடைக்கும். இந்த சமயத்தில் KPI கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு அதை ஆல்ரெடி தூக்கி நிறுத்திட்டாங்க. தற்போதைக்கு அந்த பங்கு சமீபத்தினுடைய லோலிருந்து எவ்வளவு ஏறி வந்திருக்குன்னா 45%. உங்களால் நம்ப முடியுதா? கடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பல்வேறு பங்குகள் 40% விழுந்து 40% எந்திரிச்சு வந்துட்டான். நம்ம மறுபடியும் இன்னொரு ரேலிக்காக நாம் காத்து கிடக்கிறோம். ஒன்றா டபுள் ரேலி வரட்டும், இல்லைன்னா பெருசாக கீழே விழுந்துட்டு மேலே வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
எல்லா பக்கமும் ஜப்பான் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் டபுள் ரேலி கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு டபுள் ரேலி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எல்லாரும் மறுபடியும் இன்னொரு தடவை 40% கீழே விழுந்துட்டு ஏறி வந்தா கூட ஒரு பிரயோஜனம். ஆனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இப்படி நட்ட நடுவில் ஒரு மாசமாகவே உட்கார்ந்துருக்கே நிஃப்டி, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்கறதுக்கு தோணுது. இன்னைக்கெல்லாம் ரூம் போட்டு உட்காந்து திட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரே ரத்த வெறியா இருக்கு இன்னைக்கெல்லாம். நண்பர்களே, இந்த ஐடி செக்டர் சம்பந்தப்பட்ட இன்னொரு தகவல். ஏன்னா ஐடி செக்டர் வந்து அப்படியே ஒரு கம்பேக் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். சைலண்டாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பல பங்குகள் திரும்பி இன்னொரு ரவுண்டு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜென்சார் டெக் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு தன்னுடைய வாழ்க்கையில் சமீபத்தில் இதுவரைக்கும் ஒரு குவார்ட்டரில் கூட நஷ்டம் செய்யாத பங்கு. இப்போ கூட சமீபத்தில் வந்து 211 கோடின்னு அவனால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, அவன் எப்பவும் 200 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ ஒரு வேளை கீழே விழுந்தா மேலே ஏறுறதும் மேலே ஏறினா கீழே விழுந்தது, ஏன்னா ஒரே வருமானம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், நஷ்டமும் பண்ணல, பெருசாக க்ரோத்தும் இல்லை அதனுடைய ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸில், அப்போ ஒரே இடத்துக்குள்ளேயாவது சுற்றிக்கிட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜென்சார் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவுமே ஒரு worst கேஸ் சினாரியோவாக தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து 2 முறை இந்த 2026 கீழே விழுந்திருக்கு. ஒரு முறை கீழே விழுந்தவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டான். இப்போ மறுபடியும் இரண்டாவது முறையாக கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சார் டெக் அப்படின்ற பங்கு 23% என்பது சரிஞ்சு கிடக்கு தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து. ஸோ ஏதாவது ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜை போய் திருப்பி தொடுமா, அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா, அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஒரு worst கேஸ் மோசமான சரிவையும் தாண்டி இன்னும் அதிமோசமான சரிவுக்கு போகுமா அப்படின்றது அது கிடையாது, அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அதிக மோசமான ஒரு நிலைக்கு கீழே வருமா? ஸோ என்ன நடக்க போகிறது இந்த ஐடி பங்குகளில் அடுத்து சில வருடங்களில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நமக்கு தேவையெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய அனலிஸ்ட்டுக, ஒரு 2-3 அனலிஸ்ட்டுக வந்து ஐடி செக்டரை பற்றி ஏதாவது ஒரு சொல்லடி போட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மோசமான கும்பா குட்டியாக தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை, அதாவது இருக்கிறதுலே ஒரு பெரிய worst கேஸ் வந்து கிட்டத்தட்ட 80% இறங்கிறது அப்படின்றதான். அதாவது ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு. இந்த பங்கினுடைய லாபமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் ஒரு 50 கோடி கீழேலாம் போகல, சமீபத்தில் கூட ஒரு 82 கோடி 63 கோடி இப்போ 106 கோடி அப்படின்ட்டு தன்னுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, தன்னுடைய சேல்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பங்கு. உடனே பல பேர்த்துக்கு என்ன மனசில் தோணும், பொதுவாக லாபம் செய்யக்கூடிய பங்கு 80% விழுந்துருது அப்படின்றது ஒரு worst கேஸ். அப்போ அந்த -80லேருந்து ஒரு +80 கொஞ்சமாவது மேலே ஏற்றி விடணும்ல அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து விவாதம் செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு 400 ரூபாய் நீ போய் விழுந்து இல்லை, அங்கேருந்து ஒரு 60-80% ஏறி ஒரு 700ஆவது நீ வரணும்ல அப்படின்னு பல பேர் வந்து விவாதம் பண்ணுவாங்க. அது விவாதம் பண்ணுறது ஓகே, பட் அது மார்க்கெட்டில் ஏறி வரணும்ல. அடே நீ குறிப்பாக என் பெருமையெல்லாம் போய் அம்னிக்காயிட்ட சொல்லணுண்டா அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு ஏதாவது ஒரு அனலிஸ்ட்டுகள் பெரிய வகையில் ஏதாவது ஒரு ரீரேட்டிங் கொடுக்கும் பொழுதோ, அல்லது மார்க்கெட்டில் பெருசாக டிமாண்ட் என்பது வரும் பொழுதோ ஏதாவது ஒரு விஷயம் என்பது நடக்கணும். இந்த பங்கினுடைய ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ என்ற இடத்திலே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 21க்கும் 20க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி அவனுடைய ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ வச்சு பார்க்கும் பொழுது அப்பவும் இது வந்து சீப்பாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது, ஒரு கடன் இல்லாத ஒரு கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூலாம் வந்து ஒரு 2 அல்லது 1க்கு கீழே வரணும், அதாவது டெட் சீப்பாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, செய்யாத குற்றத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கை கொண்டு போய் 80% நஷ்டத்தில் கீழே குறைச்சிருக்காங்க பாவம். ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டானா கூட பரவாயில்லையே அப்படின்னு இந்த ஷேரில் பணம் போட்டு அந்த ஷேரில் ஏறாமல் மன உளைச்சலில் கொண்டிருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் நம்ம பப்ளிக்கெல்லாம் 22% அந்த பங்கில் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஒரு 14, டிஐஸ் ஒரு 8ன்னு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி தான் நண்பர்களே, கோவிட் முடிஞ்சு பொருளாதாரத்தை ஓப்பன் பண்ணி விட்டுனே டிராவல் லைஷர்ஸ்னு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்தது. அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட ஹோட்டல் கம்பெனிகள்லாம் பயங்கரமாக மேலே ஏறிட்டான். இப்போ இந்த MHRIL அப்படின்ற பங்கு மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இப்போல்லாம் வந்து மே மாதம் லீவ் விட்டால் கம்பல்சரி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ இந்த தருணத்தில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் என்பது இல்லை. ஒரு முறை 2023 56 கோடி எல்லாம் லாபம் அப்படின்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் 73 கோடி எல்லாம் ஹையஸ்ட் லாபம் என்பது ஒரு குவார்ட்டரில் பண்ணியிருக்கு. அப்புறம் 7 கோடி லாபம், 17 கோடி லாபம், வெறும் 1 கோடி லாபம், இப்போ 41 கோடி லாபம்னு தற்போதைக்கு தன்னுடைய சேல்ஸ் இதுவரை இல்லாத ஒரு அதிகப்படியான சேல்ஸ் 820 கோடி அப்படின்றது பண்ணிட்டு 41 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி இந்த மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்ற பங்கு பண்ணியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் FIS வந்து 5.3% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. DIs கொஞ்சம் அதிகப்படுத்தி 11% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பங்குல. ஸோ மறுபடியும் ரியல் எஸ்டேட் துறையாகட்டும், இந்த மாதிரி டிராவல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், மறுபடியும் ரெசார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்போ பிக்கப் ஆகும் அப்படின்றது தெரில. ஸோ ஒரு மொமெண்டம் இல்லாதனால இந்த பங்குகள்லாம் வந்து தொடர்ந்து சரிவடைந்த நிலைமையில் இருக்கு. இந்த பங்கு மொத்தத்துக்கு எவ்வளவு சரிவடைஞ்சிருக்கு தன்னுடைய உச்சத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50% என்பது இறங்கிவிட்டது. அது மட்டும் இல்லை, இந்த 2026 ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியாக ஆல்ரெடி என்ன பண்ணா, ஒரு 27% திடீர் வீழ்ச்சியாக ஏப்ரல் மாதத்தில் தலைகுப்புற கீழே விழுந்தது. அப்புறம் தான் மார்க்கெட் ரெக்கவரி ஆனா இல்லைங்களா, அப்போ ஒரு 22% ரெக்கவரி ஆனா. இப்போ மறுபடியும் ஒரு ஒஸ்ட் கேஸ், செகண்ட் ஒஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி மோசமான ஒரு நிலையில் தற்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருச்சு அல்லது இந்திய டூரிசம் இண்டஸ்ட்ரி மறுபடியும் வளர வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. எல்லாம் நிறைய பசங்க இங்கே மலேசியா அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றாங்களா, பட்டாயம் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு கிளப்பி விட்றாங்க. அதனால் நிறைய பேர் இப்போல்லாம் வந்து ஒரு 50,000, 15,000, 20,000 ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நேராக வெளிநாட்டுக்கு நிறையா பேர் போயிடுறாங்க. நாம் போகாத பட்டாயக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு போகிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு 10,000 டேக்ஸ் கட்டிட்டு போங்க, அந்த 10,000 எடுத்து இது போன்ற உள்நாடுகளில் இருக்கக்கூடிய ரெசார்ட் வளர்ச்சிக்கு அல்லது உள்நாடு டூரிசம் இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு ஏதாவது நாங்கள் செய்வோம், அப்படிக்கு இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆமாம், நீ பட்டாயம் போய் சும்மா 10,000 கொடுப்பேன், அதுக்கு நீ கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு போ 10,000 அப்படின்ற மாதிரி அங்கே போக முடியாதவங்களுடைய மனசில் அந்த மாதிரி தான் தோணுது. சரி நண்பர்களே, ரொம்ப கடுப்பாக இருக்குது நம்ம அதாவது எல்லாமே நல்லா இருக்குது. குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் நல்லா இருக்குது. திடீர்னு போகிற திருப்பி ஆரம்பித்தாங்க, மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. ஏதாவது ஒரு சைடு வெடித்து செதறும் அப்படின்ற மாதிரி தான் என்ன மாதிரி பல்வேறு ட்ரேடர்கள் மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சைடு வெடித்து செதற போகிறான்டா மார்க்கெட்டில், அதில் பெருசாக ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒன்றா கீழேயோ மேலேயோ அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் நடுவில் குத்த வச்சு உட்கார்ந்தது போலே நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் என்பது படுகடையாக ஒரு 10 நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவுமே இன்னைக்கு மனசு சோர்வாக, டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஏன்னா நேற்றும் குளோபல் மார்க்கெட்ஸ் பரவாயில்ல, நேற்று நம்மளால ஒன்றும் சந்தோஷத்தை கொடுக்கல. இன்னைக்கெல்லாம் அவனு அபரிமிதமான உயரத்தில் வெடிச்சு செதறி மேலே பறந்துக்கிட்டு இருக்கானு. நம்மளும் இங்கே கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேண்டாம், எங்களுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் வேண்டாம், மேலே ஒரு 500-1000 பாயிண்டாவது போ அப்படின்றதா பல பேர்த்தினுடைய விருப்பம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.